புளியோதரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது குடா மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அடுத்தது நிலக்கடலை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் அளவு போட போகிறேன். அடுத்தது வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு கப் 250 ml வந்து இதில் விட்டுருக்கேன். இதில் நாங்கள் வந்து இதை எல்லாத்தையும் வந்து பொரித்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கடுகு, மிளகு, வெந்தயம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு இது அரைச்சி பவுடராக்கி வச்சிருக்கிறேன். நல்லா நீங்கள் அரைச்சி நார்மலாக அரைச்சும் எடுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கலாம். ஸோ இவ்வளவு இப்போதைக்கு தேவையான பொருட்கள். அடுத்து வந்து நான் ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் வந்து 3/4 பதம் அவியணும். அது வரைக்கும் நாங்கள் இந்த புளியோதரைக்குரிய பானியை வந்து நாங்கள் காய்ச்சி எடுத்துலாம். இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அளவு கடுகு போட்டுட்டேன். இனி வந்து இந்த மிளகாயும் கச்சானையும் வந்து வறுத்து எடுத்துடலாம். இனி நாங்கள் ஹீட்டை வந்து குறைச்சி விடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த நிலக்கடலை வந்து நல்லா உள்ளே எல்லாம் பொரிஞ்சு உங்களுக்கு வரும். லைட்டான இதில் வந்து கடலை வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் உங்களுக்கு பழுதாகாமல் இந்த சாதத்தை வந்து நீங்கள் வச்சு ரைஸை வைக்கலாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இந்த கரைசலை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதால் வந்து இந்த கடலை வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு இருந்தால் தான் உங்களுக்கு பழுதடையாமல் இருக்கும். அடுத்த நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான தன்மை வந்து உங்களுக்கு இருக்கும். அதோட வந்து இந்த கடலை பருப்பையும் நாங்கள் சேர்த்து பொரிச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. இப்போ நான் இது வந்து ஒரு 8லேருந்து 5 பேருக்கு அளவாக செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அளவாக செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அந்த காஞ்ச மிளகாயம் வந்து சேர்த்துட்டேன். இதில் லைட்டாக வந்து பொரிய விடுவோம். நல்லெண்ணெயில் பொரிய விட்டவங்களுக்கு எங்களோட அரைச்சி வச்சிருக்க மிளகாய் வெந்தய பவுடர் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். புளி வந்து 500 ml தண்ணிக்கு 250 கிராம் புளி வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். இது கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கொடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்தாலும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இல்லை ஏற்கனவே நாங்கள் மிளகாய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டுருக்கேன். இது நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா இந்த கொதித்து வந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த நல்லா கொதிச்சு வர டைமில் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சைட் எல்லாத்தையும் கழுவுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நாங்கள் புளி கரைச்ச ஜொப்லேயே கரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இனி வந்து இது வந்து நல்லா கொதிச்சு நாங்கள் விட்ட நல்லெண்ணெய் வந்து 2ஆக பிரிஞ்சு திக்கான தன்மைக்கு வரணும். அதாவது தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த தூள் மட்டும் லைட்டாக அரைவாசி வச்சுருக்கோம். நாங்கள் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு லைட்டாக தூவி எடுத்துலாம். மற்ற எல்லா திங்ஸும் நாங்கள் போட்டுட்டோம். இனி இது கொதிக்கிற மட்டும்தான் வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து
1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் சுகர் சேர்க்காமலும் செய்யலாம். உங்களுக்கு தனி புளிப்பு மட்டும் வேணுமெண்டா நீங்கள் சுகர் சேர்க்காமல் செய்யலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்திங்கன்னா ஒரு இனிப்பு அண்ட் புளிப்பு சேர்த்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் 1 ஸ்பூன் அளவு தான் முழுக்க போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்து இந்த நல்ல எண்ணெய் வந்து மேலால் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியுது. இது வந்து ஃபுல்லாக வந்து பிரியும். இந்த கரையோரம் எல்லாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சிட்டு வடிவம் எல்லாம் பிரியும் வரைக்கும் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் வந்து பறந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணினா நல்லா ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு உங்களை லேசான தன்மை வந்து இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக அந்த தொக்கு மாதிரி உங்களுக்கு வரணும். வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். அந்த ஒன்றொண்டா விழுற தண்ணியில இருக்கணும். அது 3/4 பதம் உங்களுக்கு அவிஞ்சிருந்தா உங்களுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு நல்லா திக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தொக்கு மாதிரி வந்துட்டு இனி நாங்கள் இதை அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு ரைஸோட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃபுல்லாக வந்து எண்ணெய் கறந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலால் வலிக்கும் போது எண்ணெய் வந்து ஓடும். ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ண பிறகு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா மிதந்து செமையாக வந்திருக்கு. இதை நாங்கள் சாதத்தில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கேன். என்னென்ன நாங்கள் அப்புறம் சூடாக்குறேன்றாலும் இது ஓகேயாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாதம் வந்து போட்டுறேன். சாதம் வந்து இப்படி ஒன்றொண்டா இருந்தால் தான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் போடும்போது ஒவ்வொரு இதாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு காவாசிக்கு சாதம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த புளியோதரையில் வந்து கொஞ்சம் போட்டுடலாம். சாரி, புளியோதரைன்ற இந்த கிரேவியில் நாங்கள் கொஞ்சம் வந்து போட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சாதத்துக்கு ஏற்ற அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த பகுதி வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து புளியோதரை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா புளி வேணுமெண்டா இன்னும் கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி நீங்கள் எப்பயும் எடுத்து யூஸ் பண்ணலாம். பழுதாவே போகாது. உங்களுக்கு
முதல் ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு எந்த பழுதுமே போகாது. ஆனால் கைப்படாமல் ஈரம்படாமல் யூஸ் பண்ணுங்கள்.